வாங்க இன்றைக்கி இடியாப்ப மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 4 கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் எடுத்து நல்லா அரிசியை கழுவி எடுத்துக்க போகிறேன். நம்ம மாவு பச்சரிசியும் எடுத்துக்கலாம், இல்லாட்டி சிகப்பு பச்சரிசி வேணால் கூட எடுத்துக்கலாம். நம்ம இந்த அரிசியை நல்லா 2-3 தடவை தேய்ச்சி கழுவி கழுநீர் பிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணியை பிடிச்சி இதை ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கலாம். இப்போ அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதில் இருக்க தண்ணியை வடிச்சிட்டு நம்ம வீட்டுக்குள்ளேயே நிழலில் இதை காய போட்டு எடுத்துக்கலாம். ஒரு காட்டன் துணியை விரித்து போட்டு அதில் நம்ம இந்த அரிசியை காய வச்சுக்கலாம். அது ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம ஃபேன் காற்றுல காய்ஞ்சதுனாலே போதும். நம்ம அரிசியை கையில் எடுத்து பிடிச்சி பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு அரிசி நம்ம கையில் ஒட்டாமல் கீழே விழுகும். அப்படி இருந்தாலே கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த அரிசி எல்லாத்தையும் ஒரு சம்பளத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதை கொண்டு போய் மிஷினில் கொடுத்து அரைச்சி நம்ம இடியாப்பத்துக்குன்னு சொல்லி வறுத்து வாங்கிக்கலாம். இந்த மாதிரி இந்த மாவு நம்ம வறுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த மாவு நம்மளுக்கு 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. நம்ம அந்த இடியாப்ப மாவை இடியாப்பம் செய்கிறதுக்கு, கொழுக்கட்டை செய்கிறதுக்கு, அதுக்கப்புறம் முறுக்கு செய்யணும் அப்படின்னாலும் இந்த மாவை நம்ம பயன்படுத்திக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி இடியாப்ப மாவை அரைச்சி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.